Hi friends, welcome to SM channel. இன்றைக்கு நண்டு எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். நல்ல ஸ்பைசியாக எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை காட்டுறேன் பாருங்கள். நண்டு ஒரு 1/2 கிலோ சுத்தம் பண்ணி வச்சுருக்குது. நான் கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். மற்றது ஒரு 2 வெங்காயம், தக்காளி, இதுக்கு பூண்டு கொஞ்சம் கணக்க போடுங்க. இது கொஞ்சம் வாய்வு இருக்கிற பொருள் என்னவென்னா கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் கணக்க போடுங்க. பூண்டு, இஞ்சி, இது தாளிக்கு தேவையான 3 காஞ்ச மிளகாய், ஏலக்காய், வெந்தயம், கடுகு, பெருஞ்சீரகம், இந்த அன்னாசி பூன்னு சொல்கிறது அவ்வளோந்தான். இவ்வளோ தாளிக்கிறதுக்கு. மற்றது ஒரு கொஞ்சம் புளி, அரை லெமன் சைஸுக்கு தேவையான புளி. எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய், எண்ணெய் சூடாயிட்டுது. இப்போ தாளிக்கு தேவையான பொருளை போட்டுடலாம். நண்டு குழம்பு கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கணுமென்றதுக்காக ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டுருக்கேன். வெங்காயம், இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணலாம். தக்காளியும் வெங்காயமும் வதங்கணும். அதில் கொஞ்சம் வதங்கட்டும். இது வெங்காயம் தக்காளியும் வதங்கும் வரைக்கும் வெள்ளைப்பூடையும் இஞ்சியையும் இந்த தட்டி வச்சு கொள்ளுவோம். வெட்டி வச்சுருக்க நண்டை இதை ஆட் பண்ணலாம். இதில் கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு நல்லா நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் அவியும் வரைக்கும் லிட்டை போட்டு மூடி விடலாம். ஒரு 10 நிமிஷம். இப்போ நண்டு அவிஞ்சு கொண்டு இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் இந்த இடித்து வச்சுருக்கிற வெள்ளைப்பூடு இஞ்சி பேஸ்ட்டை ஆட் பண்ணலாம். கணக்க போட்டதை நல்லா போட்டுட்டு திருப்பி இருக்கா இப்படி கிண்டி விடுங்க. ஓகே, இப்போ எல்லாம் கிண்டி விட்டுட்டேன். திருப்பி இருக்கா இன்னும் ஒரு 10 நிமிஷம் லிட் போட மூடிட்டு திருப்பி மிளகாத்தூள் ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ நண்டு அவிஞ்சிருக்கு. பார்க்கலாம். இப்போ நாங்கள் மிளகாத்தூளை ஆட் பண்ணலாம். 2 டேபிள் ஸ்பூன் போடுவோம். அந்த மற்ற கறிகளுக்கு போடுறத விட இது கொஞ்சம் 1 ஸ்பூன் கூட போடுங்க. 1 ஸ்பூன் அது 1.5 ஸ்பூன் கூட போடுங்க. போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ புளிக்கரைசலில் விட்டுடலாம். புளிக்கரைசலை விட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. புளி விட்டு நல்லா இப்படி கிண்டி விட்டதுக்கு பிறகு ஒரு 2 மினிட்ஸ் போட்டு மூடி வைப்போம். ஓகே, இப்போ நல்லா அவிஞ்சிட்டுது. இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணியை இதை ஆட் பண்ணிக்கலாம்.
தண்ணியை விட்டு நல்லா அப்படியே கிண்டி விடுவோங்க. இப்போ நாங்கள் உப்பு சரியானு பார்த்துக்கொள்ளலாம். உப்பு காணாது, கொஞ்சம் இந்த நேரத்தில் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வற்றும் வரைக்கும் லிட்டை போட்டு மூடிக்கொள்ளலாம். கறி இப்போ ஃபினிஷ் ஆகிட்டுது பாருங்கள். இப்போ நல்லா வாசமாக இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இதை கொஞ்சம் போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.